அவனுடைய வார்த்தைக்கு நேராக என்னுடைய இருதயத்தை சிந்தையை நாம் திருப்புவோம். கர்த்தர் நம்மோடு கூட பேச ஆவலாக இருக்கிறார். இந்த நாளிலும் சிலுவையினால் அதிசயம் என்கிற தலைப்பில் நம்ம செய்திகளை தியானித்து கொண்டு வருகிறோம். இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தை நம்மோடு கூட வருகிறது. சிலுவையினால் ரட்சிப்பு அதிசயம். அல்லேலூயா. சிலுவையினால் ரட்சிப்பு அதிசயம். எப்படி அது அதிசயம் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போது நீங்களும் நானும் ஒரு காரியத்தை செய்கிறீங்க, இல்லை ஏதோ ஒரு வேலையை செய்கிறீங்க. அதனால் யாருக்கு லாபம் வரும்? நீங்கள் ஒரு வேலையை செய்தால் அந்த வேலையினால் யாருக்கு லாபம்? உங்களுக்கு தான் லாபம். அப்படி தானே? வேலைக்கு போகிறோம், ஓனருக்கு உழைச்சி கொடுத்துட்டு நம்ம வாட்டுக்கு கை வச்சுட்டு வரோமா? இல்லை, சம்பளம் வாங்குகிறோம். ஏன்? வேலை செய்கிற வேலைக்காரன் கூலிக்கு பாத்திரம். அப்போ அவன் வேலை செய்கிறான் அப்படின்னா சம்பாதிக்கிறான். அப்போ வேலைக்கு ஏன் போகிறான்? சம்பாதிக்கிறது. யாருக்கு சம்பாதிக்கிறான்? தனக்கும் தன் குடும்பத்துக்கும். அப்போ எல்லாரும் ஒரு வேலையை செய்தால் அந்த வேலையின் நிமித்தமாய் எனக்கு என்ன ஆதாயம், அப்படி தான் என்ன செய்கிறாங்க? எல்லாரும் யோசிக்கிறாங்க. அல்லேலூயா. அப்படி நான் யோசிக்கவே மாட்டேன்னு சொல்கிறவங்கெல்லாம் முடியாது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் சிலுவையிலே மரிப்பதினால் என் மக்களுக்கு, என் ஜனங்களுக்கு ரட்சிப்பு. அல்லேலூயா. அவருக்கு அது லாபம் அப்படின்னு இல்லை. ஆண்டவர் சொல்கிறாரு, என் மக்களுக்கு அது லாபம், என் ஜனங்களுக்கு, என் பிள்ளைகளுக்கு அது லாபம். நான் மரித்தால் என் மரணம் அவர்களுக்கு லாபமாக இருக்கும். எப்படி? அவன் ஜீவனை என்ன செய்வாங்க? பெற்றுக்கொள்வார். ரட்சிப்பை பெற்றுக்கொள்வார், மறுவாழ்வை பெற்றுக்கொள்வார்கள். இப்போ ஆண்டவருடைய இந்த சிலுவையினால் கிடைக்கப்பெற்ற ரட்சிப்பு அது அதிசயமானது. அல்லேலூயா. ஒருவரும் ஒரு காலமும் யோசிக்காத செய்யாத காரியங்கள் அவர் மற்றவர்களுக்காக செய்கிறார். தன் ஜீவனை அதற்கு பணயமாய் வைக்கிறார். காரணம் உங்கள் மீது என் மீது இருந்த நேசம். அல்லேலூயா. எல்லாரும் சுயநலமாக ஓடும் பொழுது இந்த ரட்சிப்பு மட்டும் உங்களுக்கும் எனக்குமா தேவனிடத்திலிருந்து பொதுநலமாய் வந்தது. அல்லேலூயா. ஆமென். கிருபையினால் என்ன செய்திருக்கிறோம்? ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. இப்போ ரட்சிப்புன்னு வரும் பொழுது ரெண்டு விதம் இருக்குது. வேதம் ரெண்டு விதமாக ரட்சிப்பை குறித்து பேசுது. ஒன்று மாம்ச சரீர விதமான ரட்சிப்பு, ரெண்டாவது ஆத்தும ரட்சிப்பு. அல்லேலூயா. பக்கத்தில் கேளுங்க, ஆத்தும ரட்சிப்பு அடைந்திருக்கிறீர்களா? இல்லை சரீர ரட்சிப்பு அடைந்திருக்கிறீர்களா? ஆத்தும ரட்சிப்பு ஒன்று இருக்குது, சரீர ரட்சிப்பு. சரீர ரட்சிப்பு மட்டும் பெற்றுக்கிட்டு கிறிஸ்தவனாக இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா முடியும். ஆத்தும ரட்சிப்பும் சரீர ரட்சிப்பும் ரெண்டும் சேர்ந்தாதான் நீங்கள் முழு மனுஷனை என்ன செய்ய முடியும்? கிறிஸ்துவுக்குள்ளே இருக்க முடியும். அல்லேலூயா. ஆமாம். இந்த உலகத்தினால் உண்டாகிற பாவ காரியங்களுக்கு, பாவ அசுத்தமான கிரியைகளுக்கு சரீரத்தினால் கரைபடாமல் கிறிஸ்துவுக்குள் தன்னை காக்க வேண்டும். ஆமென். ரெண்டாவது, என் ஆத்துமாவிலே நான் அழிந்து போகாதபடி, என் ஆத்துமா அழிவுக்கு நேராய் போகாதபடி என் ஆத்துமாவை பாவத்துக்கு நீங்களாக நான் என்ன செய்யணும்? காக்க வேண்டும். அல்லேலூயா. இந்த ரெண்டும் காக்கப்பட்டால் மட்டும்தான். இதில் ஏதாவது ஒன்று பிழையானா கூட, ஒன்று பிறண்டா கூட ரெண்டுமே அடிபட்டு போகும். அல்லேலூயா. ஆமாம். ஒன்று ஆத்மாவில் ஏதோ ஒரு சின்ன நீங்கள் அவிசுவாசத்துக்குள்ளே கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா சரீரம் ஆட்டோமேட்டிக்கான பாவத்துக்குள்ளே கிரியைகளுக்கு நேரம் என்ன செஞ்சிடும்? போயிடும். இப்போ சரீரத்துக்குள்ளே பாவம் வந்துருச்சு அப்படின்னா ஆத்மா பரிசுத்தத்துக்கு நேரம் என்ன செய்ய முடியாது? போக முடியாது. போராட்டமாய் மாறிடும். ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் ரெண்டு ரட்சிப்பும் என்ன செய்யணும்? அடைந்தவர்களாக இருக்கணும். தேவனுடைய இரத்தம் அதற்காகத்தான் சிந்தப்பட்டது. ஆமென். ஆத்மாவை குறித்து சொல்லும் போது ஆத்மா மதில் மேல் புனையா. ஆத்மா மதில் மேல் யானை பூனை என்ன செய்யுமா? மதில் மேல் நின்றுட்டு இந்த பக்கம் குதிக்கலாமா, அந்த பக்கம் குதிக்கலாமா? இப்போது ஆவியானவர் உங்களோடு கூட இப்போ பேசி கொண்டு இருக்கிறார். இப்போ உங்கள் ஆத்மா என்ன செய்யும் தெரியுமா? ஆமென், அல்லேலூயா, கர்த்தர் எனக்காக இரத்தம் சிந்தினார் அப்படின்னு சொல்லி உங்கள் ஆத்மா ஆவிக்குள்ளாகும் பொழுது உங்கள் அந்த ஆவிக்குள்ளே என்ன செஞ்சிடும்? ஆத்மா போய் சேர்ந்துக்கும். இப்போ நீங்கள் கிரிகள் எல்லாம் பரிசுத்தமாக இருக்கும், உங்கள் வார்த்தைகள் பரிசுத்தமாக இருக்கும், உங்கள் இருதயம் பரிசுத்தமாக இருக்கும், உங்கள் வார்த்தை பரிசுத்தமாக இருக்கும், நீங்கள் பேசுகிற வார்த்தை, பார்க்குற ஆள், நீங்கள் பேசுகிற இடம் எல்லாம் அங்கே பரிசுத்தமாகவே என்ன செய்யும்? தேவனுக்கு பிரியமாகவே ஓடும். இப்போ இந்த ஆத்மா, அந்த பூனை
இங்கிட்டு குதிச்சிச்சுன்னு வச்சுக்கிங்க, எங்கிட்டு மாம்சம் என்ன செய்யலாம், இதை பண்ணுவோம் அப்படின்னா ஆத்மா பண்ணுவோம் அப்படின்றோம். உங்கள் இருதயம் உங்கள் ஆத்மா எந்த பக்கம் போதோ அந்த பக்கம் என்ன செஞ்சிடும், மாறிடும். உங்களுக்கு நன்மை செய்கிறவனாக இருந்தால் நன்மை, ஒருவேளை தீமைக்கு நேராக போயிட்டா தீமை. இப்போ இதிலிருந்து ரட்சிக்கப்படணும், மாமிசத்திலிருந்து என்ன செய்யணும், நம்ம ரட்சிக்கப்படணும். பாவத்துக்கு நேராக ஆத்மா போகாதபடி ரட்சிக்கப்படணும். வெளியிருந்து வர பாவம் உள்ளே வராதபடி மாமிசத்துக்கு மூலமாக என்ன செய்யணும், ரட்சிப்பை உறுதி செய்யணும். ஆக 2 ரட்சிப்பை குறித்து வேதம் பேசுகிறது. ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் ஆத்தும ரட்சிப்பை குறித்து. அதற்கு கர்த்தர் நான் சோதோமில் 50 நீதிமான்களை கண்டால் அவர்கள் நிமித்தம் அந்த ஸ்தலம் முழுவதையும் ரட்சிப்பேன் என்றார். நீதிமானை கண்டால் அந்த ஸ்தலம் முழுவதையும் என்ன செய்வேன்னா ரட்சிப்பேன். அல்லேலூயா. யாரை கண்டா? ஆண்டவர் சொல்றாரு, 50 நீதிமான்கள் நிமித்தம் அந்த ஸ்தலத்தை நான் என்ன செய்ய மாட்டேன், நிச்சயமாக அழிக்க மாட்டேன். ஏன்னா 50 நீதிமான்னாலே யோபு குறித்து ஆண்டவர் சொல்றாரு, உத்தமன் சன்மார்க்கன், அவன் நீதிமான். யோபு நீதிமானாக இருந்தான், பாவத்துக்கு விலகி இருக்கிறான், ஆண்டவருக்கு பயந்து இருக்கிறான், அப்படின்னா அவன் நீதிமான். யோனா நீதிமானாக இருக்கிறான். பழைய ஏற்பாட்டில் நீங்கள் அநேக நீதிமான்களை குறித்து வாசிக்கலாம். அநேக நியாயாதிபதிகள் நீதிமான்களாக இருந்திருக்கிறாங்க. நோவா நீதிமான். இப்படி நிறைய நீதிமான்களை குறித்து வேதம் சொல்லுகிறது. அவங்கெல்லாம் எதை வைத்து நீதிமான்களாக பிரிக்கப்படுறாங்க அப்படின்னா, அவங்கள ஆத்துமா கர்த்தரோடு கூட என்ன செய்யும், கனெக்டில் இருக்கும். உலகத்திலிருந்து அவர்கள் பார்க்கிற அசுத்தங்களை, இப்போ நோவா காலத்தில் எல்லாரும் கெட்டு குட்டிச்சவராக போயிட்டான். இவன் ஒருத்தர் மாத்திரம் என்ன செய்கிறார், நான் அந்த பாவத்துக்குள்ள என்ன செய்ய மாட்டேன், போக மாட்டேன். எல்லாரும் உலகமே போகட்டும், நான் என்ன செய்ய மாட்டேன், போக மாட்டேன். அல்லேலூயா. அவன் இருதயம், அவன் ஆத்துமா ரட்சிக்கப்பட்டு இருந்தது. அவன் ஆத்துமா ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ளே இருந்தபடியினால் நோவா என்ன செய்யலை, உலகத்தின் அசுத்தங்களுக்குள்ளே தன்னை ஈடுபடுத்தி கொள்ளலை. சரீரத்தினாலும் கரைபடலை, தன் ஆத்மாவினாலும் என்ன செய்யலை, கரைபடலை. ஆண்டவர் சொல்கிறாரு, 50 நீதிமான் இல்லை, 5 நீதிமான் இருந்தால் கூட என்ன செய்ய மாட்டேன், அந்த தேசத்தை நான் அழிக்க மாட்டேன். அல்லேலூயா. இருதயத்தில் உத்தமன் தான் ஆண்டவர் நீதிமானாய் சொல்லுகிறார். ஆத்மாவில் உத்தமனை தான் கர்த்தர் நீதிமான் என்று சொல்லுகிறார். கர்த்தருக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவனை பார்த்தா ஆண்டவர் நீதிமான் என்று சொல்லுகிறார். அப்படி ஆண்டவருக்கு பயப்படுகிற நீதிமான் 5 பேர் இருந்தால் கூட என்ன செய்ய மாட்டேன், அழிவுக்கு நேராக நடத்த மாட்டேன். அல்லேலூயா. ஆண்டவர் ஆத்தும ரட்சிப்பை பற்றி சொல்கிறாரு, என் இருதயம் என் ஆத்துமா கர்த்தருக்கு மேலே, கர்த்தருடைய கிரிகளின் மேலே, கர்த்தருடைய வார்த்தையின் மீது முழு நம்பிக்கையாக இருக்குமானால் என் ஆத்துமா ரட்சிக்கப்பட்ட ஆத்துமா. ஆமென். அவிசுவாசம் வரல, ஏதோ ஒரு காரியம் என்னுடைய வாழ்க்கையில் நடக்குது, ஏதோ ஒரு சம்பவம் என் வாழ்க்கையில் நடக்குது, என்ன நடந்தாலும் சரி, உங்கள் இருதயத்தில் அவிசுவாசம் வருது அப்படின்னா உங்கள் ஆத்துமா ரட்சிப்பை விட்டு என்ன செய்யுது, விலகுதுன்னு அர்த்தம். ஆண்டவர் சிந்தின ரத்தம், ஆண்டவருடைய ரத்தத்தின் வல்லமை உங்கள் ஆத்மா வழுகி போகிறதுக்காக அல்ல, உங்கள் ஆத்மாவை மீட்டெடுப்பதற்காக. அல்லேலூயா. ஆமாம், அவர் நம்ம மீட்டெடுப்பதற்காக தான் தன்னுடைய சொந்த ரத்தத்தை சிந்தினார், இங்கே வழுவி போகிறதுக்காக அல்ல. ஆண்டவர் சொல்கிறாரு, உங்கள் இருதயம் வழிவு போகாதபடி எச்சரிக்கையாக இருங்க. இங்கே 5 நீதிமான் இருந்தால் கூட அழிக்க மாட்டேன். நீதிமானாய் கர்த்தர் நம்மை மாற்ற விரும்புகிறார். என் ஆத்துமா உத்தமமாக இருக்குமானால் என் பெயர் நீதிமானாய் மாறுகிறது. சங்கீதம் 43ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தியங்குகிறாய், ஏன் எனக்குள் தியங்குகிறாய், தேவனை நோக்கி காத்திரு, தேவனை நோக்கி என்ன செய், காத்திரு, என் முகத்திற்கு ரட்சிப்பும், என் முகத்திற்கு ரட்சிப்பும், என் தேவனுமாய் இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாங்க, சங்கீதக்காரன் தன் ஆத்மாவை பார்த்தே சொல்றாரு, என் ஆத்மாவே ஏன் எனக்குள் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தியங்குகிறாய், நீ என்ன செய், தேவனை நோக்கி அமர்ந்திரு. அல்லேலூயா. ஆமாம், நிறைய நேரத்தில் நம்ம என்ன செய்யறோம் தெரியுமா, ஆத்மாவை நோக்கி, என் ஆத்துமாவே நீ ஏன் எனக்குள் கலங்குகிறாய், நான் சொல்வதை என்ன செய், கேள், நான் சொல்லுகிறபடி நீ நட, நான் உன்னை நடத்துவேன். ஒரே வார்த்தையை முடிச்சிடுறோம். மோசேவை காணுன உடனே ஆரோன் என்ன செஞ்சிட்டாரு, எங்களை நடத்தி வந்த தெய்வங்கள் எனக்கு வேண்டும், இந்தா செஞ்சு கொடுத்துட்றேன், எல்லா பொண்ணையும் கொண்டு வா, உருவாக்கு,
ஒரு கண்ணுக்குட்டியை, போ, இதான் உன்னை நடத்தி வந்த தெய்வம். நடத்தி வந்த தெய்வம் அதுவா? இங்கே ஆத்மா அவனுக்குள்ளே ஒழுங்காக இருந்துருந்துச்சுன்னா அவன் அந்த மாதிரி செய்வானா? ஆனால் ஆத்மா தேவனை நோக்கி அமர்ந்திருக்கல. ஆத்மா தன்னை, அதாவது சுய சித்தத்தை செய்ய என்ன செய்கிறது? மனுஷீக ஆவி அதுக்குள்ளே என்ன செய்யுது? கிரியை செய்து. ஆண்டவருக்காக காத்திருக்க முடியலை, ஆண்டவருடைய வார்த்தைக்காக காத்திருக்க விருப்பம் இல்லை. என்ன செய்துன்னா தனக்கு என்ன தோணுதோ அதை செய்வது. ஆமென். ஆதாம் பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, இதை புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய். ஆண்டவருடைய வார்த்தை வந்துருச்சு, சாவு தான் அதற்குடைய முடிவு, அதோடைய மரணம் தான் அதோடைய முடிவு அப்படின்னு. ஆனால் இன்னொரு வார்த்தை வந்த உடனே தேவனுடைய வார்த்தையை நினையாதபடி அவன் ஆத்துமா மற்ற வார்த்தைக்கு என்ன செய்யுது? ஒரு கபடான வார்த்தைக்கு என்ன செய்கிறது? அவன் இருதயம் கொடுக்குது. நீதிமொழிகளில் வேதம் இப்படியாய் சொல்லுகிறது, சிநேகிதன் அடிக்கும் அடிகள் உண்மை உள்ளவைகள், சத்ரு இடும் முத்தமோ என்னதான்? வஞ்சனை உள்ளது. அல்லேலூயா. உங்களை ஒருத்தங்க கண்டித்து சொல்கிறாங்கன்னா அவங்க உங்கள் மேலே உண்மையான அன்பு வச்சிருக்கிறாங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா. நீதிமான் என்னை தயவாய் குட்டட்டும், அது என் தலைக்கு என்னை போல இருக்கும். கவனிங்களேன், சத்துரு முத்தம் கொடுக்குறானா? அல்லேலூயா. ஆண்டவரை யார் முத்தம் கொடுத்தது, காட்டி கொடுத்தது? கூடவே இருந்த யுதாசே, சிநேகிதனே, முத்தத்தினால மனுஷகுமாரனை, அல்லேலூயா, அவன் காட்டி கொடுக்குறான்னு கர்த்தருக்கு தெரியுது. ஆனாலும் சிநேகிதனே சொல்கிறாரு, அவன் மேலே இருந்த பாசம் வேறு, அவன் கெட்டு போகக்கூடாதுன்னு நினச்சதை நினைப்பு வேறு. ஆனால் ஆண்டவருடைய இருதயத்தை பாருங்களேன், அந்த ஆத்துமா என்ன செய்து? ஆமாம், கலங்கு. என் ஆத்துமாவே எனக்குள்ளே ஏன் கலங்குற? தேவனை நோக்கி அமர்ந்துரு. அப்படி உங்கள் ஆத்துமா சொல்லுமானா உங்கள் ஆத்துமா ரட்சிக்கப்பட்ட ஆத்துமா. அல்லேலூயா. என்ன கொடுத்தார் இந்த ஆண்டவர், என்னத்தை கண்ட நான் அப்படின்னீங்கன்னா, அல்லேலூயா தேவனுக்கு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. எவ்வளவு பெற்றாலும், எவ்வளவு காரியங்களை பெற்றிருந்தாலும், என்ன செய்தார் அப்படின்னு ஒரு வார்த்தை வந்துருச்சுனாலே அங்கே என்ன செஞ்சிருச்சு? பிறந்ததுலேருந்து விவரம் தெரிகிற வரைக்கும் என்ன செய்தார்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியுமா? தெரியாது. நாசுவிலே சுவாசிக்க ஆரம்பித்த நாள் முதற்கொண்டு, அதாவது தாயின் கற்பத்திலிருந்து வெளியே வந்து பிறந்த நாள் முதற்கொண்டு இந்த நாள் வரைக்கும் என்ன செய்கிறார்? அவர் நடத்துகிறார். எல்லாரையும், நம்ம எல்லாரையும் அப்படி தான் நடத்துகிறார். ஆனால் நம்ம ஒரு காரியம் நடந்த உடனே ஈஸியாக என்ன செஞ்சிருவோம்? சொல்லிடுவோம், அவர் எனக்கு என்ன செய்தார், என் வாழ்க்கையில் அவர் இதெல்லாம் செய்யலையே. அப்போ செஞ்சதெல்லாம் நிறைய நேரத்தில் நம்ம மாறிடுறோம். நம்ம இருதயம், ஆத்துமா, ரட்சிக்கப்படாத ஆத்துமாவை போல் என்ன செய்யுது? பேசுது. அல்லேலூயா. ஆத்துமாவை ரட்சிக்கப்பட்ட மாதிரி அப்போ ட்ராமா ஆடி இருக்குன்னு நினைக்கிறேன். அது அல்லேலூயா. அப்படி தானே? ஆக்டிங் ஆத்துமா. அப்படியா? ஆக்டிங் ஆத்துமாவா? நல்லா கவனிங்க. இது நீங்கள் எத்தனை பேர் நிறைய முறை வாசித்திருப்பீங்க. நானும் இதுக்கு இந்த விளக்கெல்லாம் எடுக்கலை. நான் எடுத்தது வெறும் ஒரு லைன் தான் எடுத்தேன். ஆனால் ஏதோ டிசைனில் போகுது, ஆவியானவர் கொண்டு போகிறார். கவனிங்க, என் ஆத்துமா கர்த்தரை நோக்கி அமர்ந்திருக்காம, கர்த்தர் செய்கிறதுக்கு நேராக என்னுடைய இருதயத்தை திருப்பாம, ஒரு காரியம் நடந்த உடனே அங்கேருந்து ஒரு பதிலும் வரல, 40 நாள் ஆச்சு மோசேவை காணுன்ன உடனே அடுத்த வேலைக்கு நேராக போயிருச்சு அப்படின்னா என் ஆத்துமா என்ன செய்யுது? தன் விருப்பத்துக்கு ஏற்றாற் போல் நடக்க தன்னை மாற்றிக்கொள்ளுகிறது. அல்லேலூயா. பைபிளில் தேவ மனுஷனுடைய சொல்கிறாரு, அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மீது நம்பிக்கையாக இருப்பேன். அல்லேலூயா. அவர் என்னை விடுவித்தாலும் விடுவிக்காமலேயே போனாலும், ஏன்னா நான் அங்கே தான் இருக்க போகிறேன், என்னை அங்கே தான் கொல்றதுக்கு கொண்டு போயிட்டாங்க. சூளையில் வச்சு கொல்ல போகிறாங்க, சிங்கப்பையில் போட்டு கொல்ல போகிறாங்க, கொல்றது தான் கொண்டு போயிருக்காங்க. அல்லேலூயா. அனனியா, மிஷாவேல், அசரியா யார் எங்கே கொண்டு போனாங்க? தீச்சூளில் போட்டு எரிக்க கொண்டு போயிருக்காங்க. தானியேல் எங்கே கொண்டு போகிறாங்க?
வாங்க சார், சிங்கங்களை உங்களுக்கு நாங்கள் கால் பார்வை காட்டுவோம், வண்டியில் உட்காந்த மாதிரி உங்களை கூப்பிட்டு போய் காட்டுவோம், நீங்கள் எட்டி பார்த்துக்கலாம், இறங்கி பார்த்துக்கலாம், தொட்டு பார்க்கணுன்னா 100 ரூபா 150 ரூபா. கொல்றது தான் என்ன செய்கிறாங்க? ஆமாம், அவனை தீனியாக கொண்டு போய் போட போகிறாங்க. எல்லாரையும் கொண்டு போகப்பட்ட நோக்கம் வேறு. ஆனால் அவங்க சொல்கிறாங்க, அவங்க பதில் என்ன? அவர் என்னை விடுவித்தாலும் விடுவிக்கவே இல்லைனாலும் என் ஆத்துமா அவரை தான் சார்ந்திருக்கும், என் ஆத்துமா அவரை தான் நம்பி இருக்கும். என் ஆண்டவர் ஒரு வார்த்தை அழகாக பைபிள் சொல்லுது, உன் சரீரத்தை அழிக்க வல்லவனுக்கு பயப்படாத, ஆத்துமாவை அழிக்க வல்லவருக்கு என்ன செய்? பயப்படு. நம்ம சரீரம், எல்லார் சரீரமும் ஒரு நாள் அழிய தான் போகுது, அப்படி தானே? நம்ம என்ன பொன்மேனியில் வருகிறோம்? என்னையும் பார், என் பொன்மேனி இல்லைல்ல, நமக்கு ரூபம் கொடுக்கப்படலைல்ல. நம்ம இருக்கிற ரூபம் இந்த சரீரம் அழிந்து போகிற சரீரம், இந்த சரீரம் உருமாறுகிற சரீரம், இந்த சரீரம் தவண்டு போகிற சரீரம், இது அல்ல. இப்போ சாலமோன் இப்போ இறந்துட்டான்னு வச்சிங்களேன், படுத்துட்டான்னு வச்சிங்க. சாலமோன் போயிட்டா, இறந்து போயிட்டா, நான் எங்கே போயிட்டு இங்கே தானே படுத்திருக்கேன். இறந்துட்டா என்ன செய்வாங்க? பெட்டியில் போட்டு வைப்பாங்க. சாலமோன் போயிட்டு எங்கே போன? இங்கே தான் படுத்திருக்காருப்பா, இவ்வளோ நாள் இவர் தானேப்பா சாலமோன்னு கூப்பிட்ட, போயிட்டாருன்ற. அவர் அல்ல, அவருக்குள்ளே இருந்தவர் தான் சாலமோன். அல்லேலூயா. உங்களை என்னை ஆண்டவர் பார்த்து சொல்கிறார், உங்கள் ஆத்மாவை அழிக்க வல்லவருக்கு என்ன செய்யுங்க? அவர் தான் உங்களை நடத்துகிறவர். ஆனால் அவர் எந்த சூழ்நிலையிலும் உங்களை நடத்துறதுக்கு போதுமானவராக இருக்கிறார். அவரை நோக்கி என்ன செய்யுங்க? அமர்ந்துருங்க, அவரை நோக்கி அமர்ந்துருங்க. காடானாலும் மேடானாலும் கர்த்தருக்கு பின்னடப்பேன் பாடுறது அல்ல, எந்த சூழ்நிலையானாலும் நடக்கணும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 13 வாசிக்கலாம். அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். அல்லேலூயா. இங்கே நம்ம வெளிப்படையான ரட்சிப்பை குறித்து பார்க்குறோம். ஆண்டவர் இங்கே சொல்கிறாரு, இங்கே ஆத்தும ரட்சிப்பை குறித்து பேசலை. இங்கே ஆண்டவர் பேசுகிற ரட்சிப்பு அவர்களை விடுவிக்கிற விடுதலையின் ரட்சிப்பு. அல்லேலூயா. ஆமாம், அவர் சொல்கிறாரு, பயப்படாதீங்க, நீங்கள் நின்று கொண்டு இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியனை காண மாட்டீங்க. எகிப்தியனை நீ இனிமே காண மாட்ட, அவன் உனக்கு இனிமேல் விரோதமாக வரமாட்டான். அவனை உனக்கு விரோதமாக எழும்பின அந்த எகிப்தியனை நான் இன்னைக்கு என்ன செய்ய போகிறேன்? முறியடிக்க போகிறேன். இனி அவன் உன் சார்பில் உனக்கு விரோதமாக என்ன செய்ய மாட்டான்? வர மாட்டான். அல்லேலூயா. இது தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுக்கிற உலகப்பூர்வமான ரட்சிப்பு. ஆமென். மாமிசத்தில் உங்களுக்கு கொடுக்குற ரட்சிப்பு. உங்களுக்கு விரோதமாக ஒருத்தர் எழும்புறார் அப்படின்னா, இல்லை உங்களுக்கு விரோதமாக ஒருத்தவங்க கிரியை செய்கிறாங்க அப்படின்னா, ஆண்டவர் சொல்கிறாரு, நீ நின்று கொண்டு கர்த்தர் செய்யும் ரட்சிப்பை என்ன செய்? பார், கர்த்தர் உன் பட்சத்தில் இருக்கிறார் என்பதை அவர் நிரூபிப்பார். ஆமென். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர் நிரூபித்தார். 40 ஆண்டுகள் நடக்கிறாங்க. 40 ஆண்டுகள் எத்தனையோ ராஜாக்களை அவர்கள் என்ன செய்கிறாங்க? தேசங்களை கடந்து போகிறாங்க. ஒவ்வொரு தேசத்திலும் கர்த்தர் அவர்களை நடத்தினார். ஆமென். சங்கீதம் 136 வாசித்தீங்கன்னா அதில் அழகாக போட்டிருக்கோம், பாசானின் ராஜாவை அழித்தவரை துதியுங்கள், ஓகுவை அழித்தவரை துதியுங்கள் அண்ணன் சொல்லி ஒவ்வொருத்தர் ராஜா பேரையும் என்ன செஞ்சுருக்கோம்? போட்டிருக்கோம். எதுக்கு அவங்களெல்லாம் அழிச்சார் அப்படின்னா, இவங்க நடந்து போகிறதுக்காக. இவங்களுக்கு விரோதமாக எழும்புனானா உடனே என்ன செஞ்சிருவார்? கர்த்தர் முறியடிச்சிருவார். ஆண்டவர் இந்த உலக பிரகாரமான வாழ்க்கையில் உங்களுக்கு விரோதமாக எழும்புகிறவர்களை கர்த்தர் முறியடிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆத்தும ரட்சிப்பு நீங்கள் அடைஞ்சிருக்கணும் அதுக்கு. ஆமென். அல்லேலூயா. நான் இந்த இடத்துக்கு போகிறேன், கர்த்தர் எனக்கு முன்பதாக போவார், அவர் அங்கே போய் அந்த காரியங்களை வாய்க்க பண்ணுவார். அந்த விசுவாசம் உள்ள ஆத்மாவாக நீங்கள் போனீங்க அப்படின்னா கர்த்தர் நீங்கள் போனபடியே காரியங்களை என்ன செய்வார்? வாய்க்க பண்ணுவார். அல்லேலூயா. ஐயோ போகிறேன், என்ன நடக்குமோ, ஏது நடக்குமோ, என்ன ஆகுமோ, நான் வேறு இதை செய்யலை அதை செய்யலை அப்படின்ட்டு போனீங்க அப்படின்னா நீங்கள் விரும்பின காரியம் உங்களுக்கு நடக்கும். நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது நடக்கும். உங்கள் விசுவாசம் எப்படியோ அப்படியே உங்கள் கிரியைகள் என்ன செய்கிறது? அது கிரியையாய் மாறுகிறது. அல்லேலூயா. 2 நாளாகமம் 20:9 எங்கள் மேல் பட்டயம், நியாய தண்டனை, கொள்ளை நோய், பஞ்சம் முதலான தீமைகள் வந்தால்
அப்பொழுது உம்முடைய நாமம் இந்த ஆலயத்தில் விளங்குகிறபடியால் நாங்கள் இந்த ஆலயத்திலும் உமது சந்நிதியிலும் வந்து நின்று எங்கள் இடுக்கணில் உம்மை நோக்கி கூப்பிடுகையில் தேவரீர் கேட்டு ரட்சிப்பீர். தேவரீர் கேட்டு ரட்சிப்பீர். அல்லேலூயா. அவங்க சொல்ற அந்த காரியத்தில் கொள்ளை நோய், பட்டயம், நியாய தண்டனை, பஞ்சம், தீமை, இதெல்லாம் ஒரு சரீரமான ஒரு மாம்ச தேகம் உள்ள ஒவ்வொரு மனிதனுக்கும் என்ன செய்ய வேண்டியது, வரக்கூடியது. அப்படிப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் எங்களுக்கு வரும் பொழுது உங்கள் ஆலயத்தில் உங்கள் நாமம் விளங்கும் இந்த ஆலயத்தில் நாங்கள் வந்து எங்களுடைய இடுக்கண் நேரத்தில் உம்மை நோக்கி கூப்பிடுவோம். அப்போ என்ன செய்வீங்க? எனக்கு என் கூப்பிடுதலை கேட்டு எங்களை ரட்சிப்பீர் என்று சொல்லி இருக்கிறாங்களே. எங்களுக்கு அப்படி கேள்விப்பட்டு இருக்கிறோமே, எங்களை என்ன செய்யுங்க? ரட்சிங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்லட்டுமா? ரகசியம் ஏற்கனவே நாங்கள் பல முறையாக அதை சொல்லி 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 தான் திருப்பியும் ரகசியமாகவே வச்சுருக்கிறோம். உங்களுக்கு எந்த பிரச்சனைனாலும் ஆலயத்துக்கு வாங்க. அல்லேலூயா. ஆலயம்தான் உங்களுக்கு விடுதலையை கொடுக்குற இடம். அன்றைய சமூகம்தான் நம்மை விடுதலை ஆக்குகிற இடம். அல்லேலூயா. அதுதான் அந்த ரகசியம். எப்படி ஓப்பனாக கேமராலாம் வச்சு லைவ் போட்டு ரகசியத்தை சொல்கிறோம் பார்த்தீங்களா? என்ன ரகசியம்? இங்கே வசனம் அப்படி தான் போடுது. எங்கள் மேல் பட்டயம், நியாய தண்டனை, கொள்ளை நோய், பஞ்சம் முதலான தீமைகள் வந்தால் அப்பொழுது உம்முடைய நாமம் இந்த ஆலயத்தில் விளங்குகிறபடியால் நாங்கள் இந்த ஆலயத்தில் என்ன செய்வோம்? உம்முடைய சந்நிதியில் வந்து நின்று எங்கள் இடுக்கண்களில் உம்மை நோக்கி என்ன செய்வோம்? கூப்பிடுவோம். அப்போ நீங்கள் எங்களை என்ன செய்வீங்க? ரட்சிப்பி. அல்லேலூயா, அல்லேலூயா. என்று கேள்விப்பட்டு இருக்கிறோம், என்று நாங்கள் கேட்டு இருக்கிறோம். எங்கள் ஆத்துமாவில் அவைகள் தங்கி இருக்கிறது. அல்லேலூயா. உங்கள் ஆத்துமா ரட்சிக்கப்பட்டிருந்தா நேராக வந்துடுவீங்க சபைக்கு. அல்லேலூயா. உங்கள் ஆத்துமா, ஆமாம், உங்கள் ஆத்மா ரட்சிக்கப்பட்டிருந்தா ஆண்டவருடைய வார்த்தைக்கு உங்கள் இருதயம் சாய்ந்திருக்குமானா நீங்கள் சொல்யூஷனை வெளியே எங்கேயும் தேட மாட்டீங்க, கர்த்தர் சமூகத்தில் வந்து தேடுவீங்க. உங்களுக்கு தேவை ஒரு காரியம்னா வெளியே எங்கேயும் போய் நிற்க மாட்டீங்க, கர்த்தர் சமூகத்தில் வந்து நிற்பீங்க. ஆமென், அல்லேலூயா. உங்கள் இருதயத்தை பார்க்கிற கர்த்தர் அதை வெளியரங்கமாய் பதிலளிப்பார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். சகேயுவின் ஆத்துமாவை கர்த்தர் மாற்றினார். லூக்கா 19:9 வாசிக்கிறோம். இவனும் ஆபிரகாமின் குமாரனாக இருக்கிறானே. ஆண்டவர் சொல்கிறாருங்க, உங்களை மாற்ற, உங்களை விடுவிக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். உங்கள் ஆத்துமாவை கர்த்தர் சமூகத்தில் ஒப்புக்கொடுங்க. உங்கள் ஆத்துமா தேவனை நோக்கி அமர்ந்திருப்பதாக. சங்கீதக்காரன் சொல்லி வாஸ்தவம் பார்த்தீங்களா? என் ஆத்துமாவை ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? கர்த்தரை நோக்கி காத்திரு, என் முகத்துக்கு ரட்சிப்பும் என் தேவனுமாக இருக்கிறவரை இன்னும் துதிப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. என் ஆத்துமாவே ஏன் எனக்குள் கலங்குகிறாய், நீ ஏன் எனக்குள் என்ன செய்கிற? தியங்குகிற. தேவனை நோக்கி அமர்ந்திரு. இந்த எவ்வளவு அதில் எவ்வளவு அர்த்தங்கள் பிறக்குது பாருங்களேன். தேவனை நோக்கி அமர்ந்திரு, என் முகத்துக்கு ரட்சிப்பு, என் தேவனுமாக இருக்கிறவரை நான் இன்னும் பாருங்க. அதோடைய சம்பவம் உங்களுக்கு புரியுதா? கலக்கம்தான், இருதயத்தில் கவலை தான், இருதயத்தில் கண்ணீர் தான், இருதயத்தில் வியாகுலம் தான், இருதயத்தில் தியங்குகிற காரியம்தான். ஆனால் அவன் இருதயத்தில் அவ்வளவு காரியம் இருந்தாலும் அவன் ஆத்மாவை பார்த்து சொல்கிறான் பாருங்களேன், நீ தேவனை நோக்கி அமர்ந்திரு, அவர் தான் என் முகத்துக்கு ரட்சிப்பு. அல்லேலூயா. உங்கள் முகத்துக்குள்ள ரட்சிப்பின் கலை தெரியணுமா? தேவனை நோக்கி அமர்ந்துருங்க. டெய்லியும் பைபிள் வாசித்து வேதம் படித்து நீங்கள் ஜெபம் பண்ணுற ஆளாக இருந்தீங்கன்னா உங்கள் முகம் ரட்சிப்பினால் மலர்ந்திருக்கும். அல்லேலூயா. ஆமாம், பிச்சிப்பூ, ரோசாப்பூ அப்படின்லாம் சொல்லிட்டு போவாங்கள்ல, நீங்கள் மட்டும் தனியாக சொல்லலாம், என் முகத்தில் இருக்கிறது ரட்சிப்பு. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். சத்திய வசனம் உங்களுக்குள்ளே இருக்குமானால் அந்த வசனம் உங்கள் ஆத்மாவுக்கு வழிகாட்டும். ஆமென். கடைசியாக ஒரு வசனத்தை வாசித்து முடிக்கலாம். எபேசியர் 1:13 நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு, உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டிருக்கிறீர்கள். அல்லேலூயா. கவனிங்களேன், எல்லாரும் இருக்கிறீங்கள, உங்கள் ரட்சிப்பின் அனுபவம் எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குது? நான் எப்படி சபைக்கு வந்தேன் அப்படின்னு யாருக்கா ஞாபகம் இருக்கா?
நான் எப்படி ரட்சிக்கப்பட்டேன், ரட்சிப்பின் அனுபவம் ஞாபகம் இருக்கா? அதெல்லாம் எங்கள் பாஸ்டர், வந்தோமா நம்ம ஆட்டுக்கு இருந்தோமா போனோம். இந்த வசனம் அழகாக சொல்லுது பாருங்க, உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷ சத்திய வசனமாகிய வசனத்தை கேட்டு. உங்களுக்குன்னு ஆண்டவர் ஒரு செப்பரேட்டாக ஒரு வசனத்தை அனுப்பியிருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் நல்லா யோசித்து பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு உங்களுக்கு கூட ஒரு வசனம் பேசியிருக்கோம், இல்லை ஏதோ ஒரு வசனத்தை வச்சு உங்களை என்ன செஞ்சுருப்பார், அழைச்சிருப்பார். இல்லை ஏதோ ஒரு வார்த்தையை கேட்டு, வசனத்தில் இருக்கிற ஒரு வார்த்தையை கேட்டு உங்கள் இருதயத்தில் இருக்கிற கலக்கம் மாறி, இல்லை ஏதோ விதத்தில் நீங்கள் ஆண்டவருக்குள்ளே என்ன செஞ்சுருப்பீங்க, வருவதற்கு அந்த ஒரு வசனம், அந்த ஒரு வார்த்தை அதுதான் ஆதாரமாக இருந்திருக்கும். ஆண்டவர் சொல்கிறார், அதுதான் உங்கள் வசனம், அதுதான் உங்களுக்கான சுவிசேஷமாகிய வசனம். அல்லேலூயா. அவைகளை கேட்டு எப்போ நீங்கள் விசுவாசிகள் ஆனீங்களோ, எப்போ நீங்கள் ஆண்டவருக்குள்ளே ரட்சிக்கப்பட்டு வந்தீங்களோ, அப்போவே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் என்ன செஞ்சிட்டாரு, உங்கள் ஆத்துமாவை முத்திரை குத்திட்டார். அல்லேலூயா. இது என்னுடைய பிள்ளை, இதனுடைய ராஜ்யத்துக்கு சொந்தமானவங்க, இவங்க முத்திரை குத்திட்டார். அல்லேலூயா. நீங்கள் முத்திரை குத்தப்பட்டவர்கள். ஆமென். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார், நான் உங்களை முத்திரை மோதிரமாக என்ன செஞ்சுருக்கிறேன், வைச்சிருக்கிறேன். அல்லேலூயா. ஆமாம், சத்திய வசனம் உங்களுக்குள்ளே இருக்குமானால் இன்னும் அது உங்களை சத்திய வார்த்தைக்கு நேராக, உங்கள் ஆத்மாவை கர்த்தருடைய சமூகத்துக்கு நேராக நடத்தும், கர்த்தருடைய சமூகத்துக்கு நேராக உங்களை கொண்டு போகும், கர்த்தருடைய வார்த்தையிலே உங்களை வளர செய்யும். எந்த பிரச்சனைனாலும் உங்களை வார்த்தைக்கு நேராக கொண்டு வந்து வைக்கும். அல்லேலூயா. கார் ஓட்ட தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருக்கிறீங்க. காரில் நீங்கள் எந்த பக்கம் ஸ்டேரிங்கை திருப்பி விட்டீங்கனாலும் வண்டி ஓடும்போது அது ஸ்ட்ரைட்டாக வந்து சென்டர் பொசிஷனில் நிற்கும். நீங்கள் எந்த பக்கம் திருப்பிட்டு விட்டாலும் அது நேராக எங்கே வந்து நிற்கும், சென்டரில். வண்டி நேராக போகிறதுக்குண்டான சென்டர் பொசிஷனில் வந்து நிற்கும். எந்த பக்கம் திருப்பினாலும், நீங்கள் எவ்வளோ வேகமாக போனாலும் நீங்கள் வளைச்சிட்டு கையை மட்டும் விட்டால் போதும், அது நேராக அதுவே சென்டர் பாயிண்ட் வந்து என்ன செஞ்சிடும், நின்றும். அதே போல் உங்கள் ஆத்மா ரட்சிக்கப்பட்ட ஆத்மாவாக இருந்தால் நீங்கள் உலகத்தில் எங்கே வேணாலும் சொற்கடிக்கலாம், எங்கே வேணாலும் சொரா போடலாம். ஆனால் உங்கள் ஆத்மா ரட்சிப்பு எங்கே தான் நிற்கும், வந்து உங்கள் ரட்சிக்கப்பட்ட ஆத்மா கர்த்தருடைய வசனத்தில் வந்து நிற்கும். உங்கள் இருதயத்தில் ஒருவேளை நீங்கள் பைபிளே படிக்கல, வேறு எங்கேயும் இருக்கிறீங்கன்னா கூட உங்களை வசனத்துக்கு நேராக கொண்டு வந்து நிறுத்தியிருக்கோம், உங்கள் வார்த்தைக்கு நேராக கொண்டு வந்து நிறுத்தியிருக்கோம். உங்களுக்கு ரட்சிக்கப்பட்ட புதுசில் அனுபவப்பட்ட வார்த்தைகளை, கர்த்தர் உங்களுக்கு என்று கொடுத்த வாக்குத்தத்த வசனங்களை, உங்கள் இருதயம் பூரிப்பாகுன்னு சொன்ன வார்த்தைக்கு நேரம் என்ன செஞ்சோம், கொண்டு வந்து நிறுத்தோம். அல்லேலூயா. கர்த்தர் இந்த ஆண்டில் என்ன மகிழ்ச்சியாக நடத்த போகிறார். அல்லேலூயா. உங்கள் இருதயம் அதிசயப்படும். ஆமென். சிலுவையினால் அநேக அதிசயங்கள் நடந்தது. அல்லேலூயா. நான் படிக்கும்போது கொஞ்சம் யோசித்து பார்த்தேன். சாபமான மரம், பரிசுத்தமான உடல், இது ரெண்டும் ஒரு இடத்துல என்ன செய்யுது, சேருது. அவர் அடிக்கும்போது சிலுவையில் அவர் சரீரம் படுது. அவர் சரீரம் படுறத நான் உட்காந்து தியானித்தேன். மெசேஜ் எடுக்கும்போது தான் உட்காந்துருக்கும்போது அந்த சரீரம், இந்த சிலுவை, இது ஒன்றோடு ஒன்று இணையும் போது அவர் ரத்தம் அந்த சிலுவை மேலே படுது. இது சாபத்தின் சின்னம், இது அக்கிரமத்தின் சின்னம், அருவருப்பு நிறைஞ்சது, இது விரும்பத்தகாதது, இது எல்லாம் இதோட குணம். ஆனால் இதோடைய குணம் பரிசுத்தமானது. எப்படி இது ரெண்டும் எப்படி மேலே படல் ஆகும்? ஞானம் இல்லாமல் நடக்கிற ஒரு பெண்ணை குறித்து வேதம் எப்படி சொல்லுது தெரியுமா? அது அவர்கள் பன்றியின் மூக்கில் இருக்கிற பொன் மூக்குத்திக்கு என்ன செய்யலாம். பொன் எவ்வளவு சுத்தமானது, அது எவ்வளவு அழகானது, அது எவ்வளவு வடிவமானது, அது எவ்வளவு விலை உயர்ந்தது. ஆனால் அது இருக்க வேண்டிய இடம் எங்கே, அது ஒரு இருக்க வேண்டிய இடத்துல இருக்கணும். ஆனால் ஆண்டவர் பாருங்களேன், எவ்வளவு அழுக்காக இருந்த நம்மளை, எவ்வளவு கீழே இருந்த நம்மளை, எவ்வளவு அசுத்தமாக இருந்த நம்மளை, எவ்வளவு கேவலமாக இருந்தாலும் சரி, இது என் பிள்ளை அப்படின்னு செஞ்சிட்டாரு. அல்லேலூயா. அவர் எப்போ என்ன அப்படி அவருடைய ரத்தம், அவருடைய சரீரம், அவருடைய கிருபை என்னை எப்போ தொட்டதோ அப்போ என்னுடைய சரீரம் முழுவதும் பரிசுத்தமானது. அல்லேலூயா. அது வரைக்கும் இருந்த ரூபம் வேற, அதுக்கப்புறம் இருந்த ரூபம் வேற. அதுக்கு முன்னாடி இருந்த மகிமை கீழான மகிமை, அருவருப்பான மகிமை, அது யாரும் தொடக்கூட மாட்டாங்க. ஆனால் இதுக்கு அப்புறம் அவர் சரீரம் அது மேலே பட்டதுக்கு அப்புறம் அந்த சிலுவையுடைய மகிமையே வேற. அல்லேலூயா.
எங்கே போனாலும் கோபுரத்தின் மேலே உயர்த்தப்படுகிறது சிலுவை தான். அல்லேலூயா. எங்கே போனாலும் உயர்த்தப்படுது. அப்போ ஒரு காலத்தில் சிலுவைன்ற வார்த்தை கூட சொல்ல மாட்டாங்க. இப்போ சிலுவையினால் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர். அப்படியே கண்களை மூடி கேட்ட வார்த்தைக்கு நேராக இதனை ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவர் சொல்கிறார், சிலுவையினால் உங்களை ரட்சித்திருக்கிறேன். ரட்சிப்பு, ஆத்தும ரட்சிப்பு. அது ஆத்தும ரட்சிப்பு ரொம்ப முக்கியம். சரீர பிரகாரமாக நீங்கள் ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ளே வருவதற்கு ஆத்துமாவில் நீங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். உங்கள் ஆத்துமா கர்த்தருக்குள்ளே இருக்கணும். ஆத்தும ரட்சிப்பை நீ அடையும்படி நாடு, ஆண்டவர்குள்ளே வர இன்றைக்கே மன்றாடு. ஆத்தும ரட்சிப்பை நீ அடையும்படி நாடு. பொய்யுலகை நம்பாதே, போதும் என்று சொல்லாதே. பொய்யுலகை நம்பாதே, போதும் என்று சொல்லாதே. ஆசை காட்டி மோசம் செய்யும் ஆஸ்தியின் மேல் சாயாதே. ஆசை காட்டி மோசம் செய்யும் ஆஸ்தியின் மேல் சாயாதே. வா 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 கிருபை அழைக்குதவர் சிலுவை. வா 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 கிருபை அழைக்குதவர் சிலுவை. ஆத்தும ரட்சிப்பை நீ அடையும்படி நாடு. இயேசுவின் உள்ளே வர இன்றைக்கே மன்றாடு. ஆத்தும ரட்சிப்பை நீ அடையும்படி நாடு. ஆத்தும ரட்சிப்பு இல்லைன்னா கர்த்தருடைய சமூகத்துக்கு நேராக போக முடியாது. நானே வழி என்று சொன்னவர் சொல்லுகிறார், ரட்சிப்பை உங்களுக்கு என்று வைத்திருக்கிறேன். ஆத்தும ரட்சிப்பு மிக முக்கியம். ஓ, கல்வாரியை நோக்கி பார், உன் கவலை எல்லாம் போக்குவார். கல்வாரியை நோக்கி பார், கவலை எல்லாம் போக்குவார். வல்ல துயரத்தால் உன் வாதை துன்பம் நீக்குவார். வல்ல துயரத்தால் உன் வாதை துன்பம் நீக்குவார். வா 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 கிருபை அழைக்குதவர் சிலுவை. வா 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 கிருபை அழைக்குதவர் சிலுவை. ஆத்தும ரட்சிப்பை நீ அடையும்படி நாடு. இயேசுவின் உள்ளே வர இன்றைக்கே மன்றாடு. ஆத்தும ரட்சிப்பை நீ அடையும்படி நாடு. வாலிபத்தின் பருவம் வலுவாயிருக்குது உலகம். பாவத்தின் பலன் நரகம், உன் பாவம் வெறும் உலகம். பாவத்தின் பலன் நரகம், உன் பாவம் வெறும் உலகம். வா 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 கிருபை அழைக்குதவர் சிலுவை. வா 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 கிருபை அழைக்குதவர் சிலுவை. பொய்யுலகை நம்பாதே. இந்த உலகத்தை ஆசை காட்டி மோசம் செய்யும் ஆஸ்தியின் மேல் சாயாதே. உன் ஆசை அழிந்து போகிறதாக இருக்கிறது. உன் உலக யோசனைகள், இந்த உலகத்தினால் உண்டாயிருக்கிற மண்ணிலிருந்து உருவாக்கப்பட்ட சரீரம் அழிந்து போகிறதா இருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், அழிவுக்கு நேராய் நடத்துகிற இந்த காரியத்துக்கு நேராய் போகாத, உன் அழிவிலிருந்து பாதுகாக்கிற எனக்கு நேராய் ஓடிவா என்று சொல்லி கர்த்தரை பார்த்து சொல்லுகிறார். சிலுவையினால் ரட்சிப்பு, சிலுவையினால் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அந்த சிலுவை நோக்கி பார்ப்போமா? நல்ல தகப்பனே, நீ சமூகத்தில் வருகிறேன், நீ கரத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிற நாளுக்கு செய்யுங்க. பலத்த கரம், ஓங்கிய புயம் வந்திருக்கிற ஒவ்வொரு மேலும் இருப்பதாக கிருபை மூடிக்கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, சிலுவையினால் ரட்சிக்கப்பட்டேன் என்பதை அறிந்து, உடைய மகத்துவத்தை அறிந்து, ஆண்டவரே ரட்சிப்பின் ஆழத்தை அறிந்து, ஆத்மா ரட்சிப்புக்குள்ளே தன்னை ஒப்பு கொடுக்க, ஆத்மாவிலே பலன் பெற, ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ளே இன்னும் அதிகமாய் கடந்து செல்ல கிருபை தாங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தின் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென்.